நீலகிரி மாவட்டம் ஊட்டி மார்க்கெட்டில் கடை வைத்திருப்பவர் கே. முகமது அலி. இவருக்கு 60 வயதாகிறது. இவரது சிற்றுண்டி கடைக்கு தினமும் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் வந்து செல்கின்றனர். ரூபாய் 10 மதிப்புள்ள சூடான உருளைக்கிழங்கு போண்டாக்களை ருசிக்க 22 ஆண்டுகளுக்கும் மேலாக இவ்வளவு கூட்டம் வருகிறது என்றால் பார்ப்பவர்களுக்கு ஆச்சரியம்தான் ஏற்படும். ஆஜி முகமது அலி, நீலகிரி மாவட்ட மதநல்லிணக்க ஒருமைப்பாடு அமைப்பின் செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். பள்ளி மற்றும் சிறப்பு வகுப்புகளில் இருந்து குழந்தைகள் வீடு திரும்பும்போது இங்கு மாலை 4 மணி முதல் 6 மணி வரை கூட்டம் உச்சத்தில் இருக்கும். விடுமுறை நாட்களிலும் சுமார் 100 குழந்தைகள் அங்கு செல்கின்றனர். இதனால் அவருக்கு போண்டா பாய் என்ற பெயர் வந்தது. காலை முதல் மாலை வரை வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் மார்க்கெட்டின் முக்கியமான பகுதியில் உள்ள இந்த கடையில் தினந்தோறும் மாலை வேளைகளில் மாணவர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. 20 ஆண்டுகளாக இலவசமாக போண்டா கொடுத்து வரும் இவர் இனிவரும் காலங்களிலும் தன்னால் முடிந்தவரை இதனை தொடர்ந்து செய்வேன் என தெரிவிக்கிறார். மேலும் இவர் மத நல்லிணக்க ஒருமைப்பாட்டு குழுவிலும் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சாதி மதம் பேதமின்றி அனைவரையும் சமமாக நடத்தும் இவருக்கு பலரும் பாராட்டுகள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து போண்டா பாய் என அழைக்கப்படும் கே. முகமது அலி கூறுகையில், ஊட்டி மார்க்கெட்டில் சிற்றுண்டி சாலை ஒன்று வைத்திருக்கின்றேன். அது தினசரி நமது ஸ்டூடெண்ட்களுக்கு போண்டாவும் டீயும் தினந்தோறும் ஃப்ரீயாக கொடுத்து கொண்டு வருகின்றேன். நீங்கள் என்ன காரணம் என்று கேட்டீர்களா? அதற்கு நான் சிறு வயதிலே எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கக்கூடிய காலத்திலே இங்கு மார்க்கெட்டுக்கு வருவேன். அக்கட்டங்களில் பொறிக்கடைக்கு செல்வேன். சற்று பொரியலி கொடுப்பார்கள். அதை வாங்கி தின்று கொண்டு எனக்கு மனமகிழ்ச்சியுடன் செல்வேன். ஒரு பேக்கரிக்கு செல்வேன். அப்போ அங்கு கொஞ்சம் தூள் வாங்கி கொடுப்பார்கள். வரிக்கி தூள் மற்றும் பிஸ்கட் தூள் இவைகள் அனைத்துமே நமக்கு கொடுப்பார்கள். அதையும் வாங்கி அருந்தி கொண்டு மன மகிழ்ச்சியுடன் செல்வேன். இப்படி ஒரு வெள்ளக்கடைக்கும் போவேன். வெள்ளக்கடையில் ஒரு துண்டு வெள்ளம் கொடுப்பார்கள். அதுவும் எனக்கு மன மகிழ்ச்சியாக அடைவேன். அந்த காலகட்டங்களில் ஒரு சிறிய மனதுக்குள் ஒரு சிறிய ஆசை. அந்த காலகட்டங்களில் நான் 1983 அன்று இங்கு ஒரு தேநீரகம் ஹோட்டல் வைத்திருந்தேன். அதற்கு வரும் குழந்தைகளுக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூல் மற்றும் ஸ்கூலுக்கு வருவார்கள். அவர்கள் டீயும் போண்டா மற்றும் பப்ஸ் எல்லாம் கொடுத்து மனம் மகிழ்வேன். எனக்கும் அது வேறு மகிழ்ச்சி, குழந்தைகளுக்கும் அது மகிழ்ச்சி ஆகும். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல் சந்திரன்.